வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து சட்டமன்றம். இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டில செகண்ட் லெசனா இருக்கு. ஸோ இதுல வந்து நாடாளுமன்றம்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அதே மாதிரி மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த லெசன்ல இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சட்டமன்றம் வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சியில ஒரு முக்கியமான அங்கமா கருதப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட எல்லா பகுதிகள்ல இருந்தும் அதோட தொகுதிகள்ல இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட உறுப்பினர்களை கொண்ட இடத்துலதான் சட்டங்களை வந்து இயற்ற முடியும். ஸோ சட்டமன்றத்தோட முக்கியமான வேலை என்னன்னா சட்டங்களை இயற்றுறதுதான். இந்தியா வந்து முழுமைக்குமான சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரம் வந்து சட்டமன்றத்துக்கு இருக்கு. அந்த சட்டமன்றத்தை தான் நம்ம நாடாளுமன்றம் இல்லாட்டினா தேசிய சட்டமன்றம் அப்படின்னு சொல்றோம். மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சட்டமன்றம்னு சொல்ல மாட்டோம், சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் ஒண்ணுதான். அதே மாதிரி தேசிய சட்டமன்றம்னாலும் ஒரே அர்த்தம் தான். சோ மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளையும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளிலும் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களை சட்டமன்ற பேரவை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்தியாவில் வந்து இந்த நாடாளுமன்ற முறை எதை வச்சு நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறையும் மற்றும் அமெரிக்காவில் ஈரவை முறையோட அடிப்படையிலும் தான் நம்மளோட நாடாளுமன்றம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்தியாவில் 28 மாநிலங்களோடையும் 9 யூனியன் பிரதேசங்களோடையும் இந்த சட்டமன்ற பொறுப்பினை வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் மத்திய அரசால தான் நேரடியா ஆட்சி செய்யப்படுது. 2 பிளேஸ் தவிர டில்லி மற்றும் புதுச்சேரி. ஸோ டில்லியிலையும் புதுச்சேரியும் வந்து சிஎம் வந்து இருக்காங்க. ஆனா மத்த ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி யூனியன் பிரதேசத்தை எல்லாம் பார்த்துட்டோம்னா நேரடியா குடியரசுத் தலைவரோட ஆட்சி தான் வந்து நடக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாடாளுமன்றத்தோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நாடாளுமன்றம் வந்து ஒன்றிய சட்டமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதோட முக்கியமான பணி வந்து சட்டம் இயற்றுறது தான். ஸோ சட்டம் வந்து நம்ம இயற்றணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சட்ட முன்வரைவை கொண்டு வரணும். ஓகேங்களா? அந்த முன்வரைவுக்கு ஒப்புதல் அளிக்கணும். அப்புறம் தீர்மானம் மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் சரி அதை பத்தின தீர்மானத்தை வந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு கொண்டு போயிட்டு அவர் ஏதாவது மாற்றங்கள் சொல்றாரா, இல்ல நிறுத்தி வைக்கிறாரா, இல்ல அனுமதிக்கிறாரா, இது எல்லாமே பொறுத்துதான் ஒரு சட்டம் வந்து இயற்றப்படுது. சோ இந்த மாதிரியான சட்ட முன்வரைவுகளுக்கான விவாதம் பண்றதுக்காக தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து கூட்டப்படுது. பொதுவா ஒரு வருடத்துல நாடாளுமன்றம் வந்து 3 கூட்டத்தொடர்களை நடத்துது. அது வந்து நமக்கு என்னன்னு ஆல்ரெடி தெரியும், 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி மேல நடக்கும். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை ஆகஸ்ட்ல நடக்கும். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர்ல நடக்கும். நாடாளுமன்றத்துக்கு 2 முக்கியமான அதிகாரமும் பணியும் இருக்கு. அது என்ன அப்படின்னா சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம், அப்புறம் நிதி அதிகாரம் அப்படிங்கிறது தான். இதுல வந்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா அது மக்களவையிலையும் நிறைவேற்றப்படணும், மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்படணும். 2 அவையிலையும் நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறம் தான் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். இப்ப எடுத்துக்காட்டா பெண்களுக்கு இந்த 33% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய சட்ட முன்வரைவு வந்து மாநிலங்களவையில மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எப்போனா 2010 வருஷம். மக்களவையில இப்ப வரைக்கும் நிறைவேற்றப்படாமலேயே இருக்கு. அதனாலதான் அது இன்னும் சட்டமாக்கப்படல. இந்திய அரசியலமைப்போட 108வது சட்ட திருத்தத்தோட சட்ட முன்வரைவு வந்து பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்கள் இடஒதுக்கீட்டு முன்வரைவு அப்படின்னு அழைக்கப்படுது. சோ எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் 2 அவையிலுமே வந்துட்டு நிறைவேற்றப்படணும். அதே மாதிரி இப்ப நாடாளுமன்றத்துக்கு கண்டன தீர்மானம் இயற்றக்கூடிய அதிகாரம் வந்து இருக்கு. அதாவது குடியரசுத் தலைவரா இருந்தாலும் சரி, துணை குடியரசுத் தலைவரா இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மீதான பதவி நீக்க தீர்மானத்தை விவாதிக்கவும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அவங்கள பதவி நீக்கம் செய்யவும் நாடாளுமன்றத்துக்கு உரிமை இருக்கு. இந்த மாதிரி பதவி நீக்கம் செய்யப்பட்ட முறை வந்து பழிசாட்டுதல் நடைமுறை அப்படின்னு அழைக்கப்படுது. பொதுவா வந்து பார்த்துட்டோம்னா வருடத்திற்கு 2 கூட்டத்தொடர்களுக்கு குறையாம இந்த நாடாளுமன்றம் வந்து கூடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருடத்தோட முதல் கூட்டத்தொடரோட தொடக்கத்துல குடியரசுத் தலைவர் வந்து ஸ்பீச் கொடுத்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பாரு. இது வந்து நம்ம 10th படிச்சிருக்கோம் இல்லையா? அமைச்சர்கள் வந்து தனித்தனியாகவும் கூட்டாகவும்
மக்களவைக்கு பொறுப்பானவர்கள். ஏன்னா மக்களவையால அவங்க அந்த கவர்மெண்ட்டை வந்து நம்ம கலைக்க முடியும். மக்களவையில வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டே வந்து இல்லாம போயிடும். மறுபடியும் எலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ மக்களவையோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 2 அவையுமே கிட்டத்தட்ட ஒரே மதிப்பீடுகளை கொண்டதுதான். இருந்தாலும் அந்த நிதி செலவு ஒப்புதல் பெறுவது தொடர்பான முக்கியத்துவம் எல்லாமே மக்களவையில தான் நடக்கும். ஸோ மக்களவையில வந்து நாட்டுல 543 நாடாளுமன்ற தொகுதிகள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ மொத்தமா 543 உறுப்பினர்கள் வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தில இருந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாரு. ஸோ மேக்சிமம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம்னா 552 உறுப்பினர்கள் வரைக்கும் இருக்கலாம். இப்போ மக்களவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கை 545, இந்த 2 பேரையும் சேர்த்து. ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தொடர்ல எத்தனை உறுப்பினர்கள் குறைஞ்சபட்சம் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. ஸோ மக்களவை மாநிலங்களவையோட கூட்டத்தொடர்களை நடத்தணும் அப்படின்னா மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில குறைந்தபட்சம் 10ல் 1 பங்கு எண்ணிக்கை வந்து இருக்கணும். அப்பதான் இந்த கூட்டத்தொடரை வந்து நடத்த முடியும். ஸோ மக்களவையோட மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 545. ஓகேங்களா? நாடாளுமன்ற அரசோட பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கக்கூடிய தீர்மானத்துல நியமன உறுப்பினர்கள் வந்து முடிவெடுக்க முடியாது. இந்த ஆங்கிலோ இந்திய சமுதாயத்துல இருந்து 2 பேர் வந்து நியமனம் பண்றாங்க இல்லையா, அந்த நியமன உறுப்பினர்கள் வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலயும் 6 சட்டமன்ற தொகுதிகள்ல இருந்துதான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. அதாவது 6 சட்டமன்ற தொகுதியில இருந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி சபாநாயகரோட பங்கு என்ன, அதோட பொறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி 10th படிச்சதே தான். மக்களவையோட தலைமை தாங்கி நடத்துறவர் வந்து சபாநாயகர் தான். இவர் வந்து மக்களவை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுறாரு. மக்களவையை வந்து கட்டுப்படுத்துறது, உறுப்பினர்களை வந்து பதவி நீக்கம் செய்யறது, ஒரு மசோதா வந்து நிதி மசோதாவா இல்லையா அப்படின்னு முடிவு பண்றது, இது எல்லாமே சபாநாயகரோட பணிதான். இங்க மக்களவையை பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ மொத்த இடங்கள் வந்து 545. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டோருக்கான இடம் வந்து 543. மீதி 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ். இதுல பெரும்பான்மை எப்படி நிரூபிப்பாங்க அப்படின்னா 272 இருந்தா அது வந்து பெரும்பான்மை கட்சி. ஓகேங்களா? ஆங்கிலோ இந்திய சமூகத்திலிருந்து 2 உறுப்பினர்கள் வந்து நியமனம் பண்ணப்படுறாங்க. இதுல ஆளும் கட்சின்னு எடுத்துட்டோம்னா அவங்களோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். ஸோ மக்களவையில ஆளும் கட்சிக்கு நம்பிக்கை வாக்கு இருக்கும் வரைக்கும் தான் அந்த கட்சி வந்து ஆளக்கூடிய கட்சி. நம்பிக்கை இல்லா தன்மை வந்து நிரூபிக்கப்பட்டா அந்த கட்சி வந்து பதவி விலகணும். ஆளும் கட்சியோட தலைவர் வந்து பிரதமரா இருப்பாரு. அமைச்சர்களை வந்து பிரதமர் வந்து தேர்வு செய்யறாரு. அதாவது பிரதமரோட அனுமதியோட கலந்தாலோசித்து குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சர்களை நியமனம் பண்ணுவாரு. நாடாளுமன்ற தலைமை செயலகத்தோட நிர்வாக தலைவர் யாரு அப்படின்னா மக்களவை சபாநாயகர் தான். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிவதும் சபாநாயகரோட கடமை. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவை ஒழுங்கு பிரச்சனை குறித்த கேள்விக்கு சபாநாயகர் தான் இறுதி முடிவெடுப்பாரு. அரசமைப்பின்படி சபாநாயகர் வந்து சிறப்பு அந்தஸ்தை பெற்றிருக்காரு. அதன் மூலமா நிதி முன்வரைவு அப்படின்னா சான்றளிக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு தான் இருக்கு. அதாவது ஒரு மசோதாவா நிதி மசோதாவா இல்ல சாதாரண மசோதாவா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் வந்து சபாநாயகருக்கு தான் இருக்கு. அதே மாதிரி கூட்டுத்தொடர் இருக்கும் இல்லையா, மக்களவை மாநிலங்களவையோட கூட்டத்தொடர், இதுக்கு வந்து தலைமை தாங்குறவரும் சபாநாயகர் தான். அரசமைப்பு 52வது திருத்த சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சி தாவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய பொறுப்பும் அதிகாரமும் சபாநாயகருக்கு இருக்கு. அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் நம்ம போன டிஸ்கஷன்ல பார்த்தோம். 1985 அந்த சட்டம் கொண்டு வந்தது 10வது அட்டவணையில இருக்கு. அது எத்தனாவது திருத்த சட்டம் அப்படின்னா 52வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஸோ இதையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. பொதுவா வந்து சபாநாயகர் வந்து வாக்கு செலுத்த மாட்டாரு. இருந்தாலும் நம்ம மாநிலங்களவையில எப்படி மாநிலங்களவை தலைவர் வந்து முடிவு வாக்கு செலுத்துவாரோ அதே மாதிரி ஏதாவது ஒரு அரிய சந்தர்ப்பங்கள்ல இவர் வந்து முடிவு வாக்கு செலுத்த முடியும். இந்தியாவோட தலைமை சிற்பிகள்ல ஒருத்தரான ஜவஹர்லால் நேரு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
சபாநாயகர் வந்து மன்றத்தோட பிரதிநிதியா இருக்காரு. சபாநாயகர் இந்த நாட்டோட சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது யாரு ஒருத்தர் வந்து சபாநாயகரா பதவி வகிக்கிறாங்களோ அவங்க எப்போதுமே மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னு நேரு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து மாநிலங்களவை. மாநிலங்களவையை பத்தி நமக்கு தெரியும். இது வந்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 250. இதுல 12 பேர் வந்து குடியரசுத் தலைவரால நியமனம் பண்ணப்படுவாங்க. இந்த கலை, இலக்கியம் அந்த மாதிரி இதுல இருந்து 238 பேர் வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறவங்களா இருப்பாங்க. மக்களான மாநிலங்களவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாநிலங்களவை அப்படிங்கிறது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து இந்த மாநிலங்களவை வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து இந்த மாநிலங்களவை வந்து கலைக்க முடியாது. ஆனா மக்களவையை வந்து குடியரசுத் தலைவர் கலைக்க முடியும். இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். 2 வருடத்திற்கும் அதன் உறுப்பினர்கள்ல 1/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து பதவி காலத்தை நிறைவு செய்வாங்க. மாநிலங்களவையோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்களவையோட தலைவரா இருப்பார். இவர் ஆளுநர் வந்து என்னென்ன பண்றாங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே மத்தியில இது மாநிலங்களவை தலைவர் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? நாடாளுமன்றம் எடுத்துட்டோம்னா மாநிலங்களவை, மக்களவை. இதுல வந்து 250 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும். மக்களவையில மேக்சிமம் 552 பேர் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இதுல வந்து 12 நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க. 238 பேர் வந்து பிரதிநிதிகளா இருப்பாங்க. அதே மாதிரி இதுல பாத்துட்டோம்னா மக்களவையில 530 பிரதிநிதிகளுக்கு மிகாமல் மற்றும் 2 ஆங்கில இந்திய நியமன உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும். ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து 20 உறுப்பினர்களுக்கு மிகாமல் தேர்ந்தெடுக்கப்படணும். மேக்சிமம் 20 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படலாம். இப்போ அமெரிக்க ஐக்கிய நாட்டுல வந்து மாநில குழுவோட உறுப்பினர்கள் வந்து செனட்டர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா? இது வந்து முக்கியமான பாயிண்ட். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவுல வந்து மாநிலங்களவையில பிரதிநிதித்துவம் அந்தந்த மாநிலங்களோட மக்கள் தொகை அடிப்படையில அமைஞ்சிருக்கு. அதாவது இப்ப மக்கள் தொகை அதிகமா இருந்தா அங்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். மக்கள் தொகை கம்மியா இருந்தா அமைச்சர்களோட எண்ணிக்கை அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அமைச்சர்களோட எண்ணிக்கையும் கம்மியா இருக்கும். யார் வந்து மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கலாம், உங்களுக்கான தகுதி என்னன்னு பார்த்துட்டோம்னா, அவங்க இந்திய குடிமகனா இருக்கணும், 30 வயதுக்குட்பட்டவரா இருக்கணும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951ல வந்தது. இந்த சட்டத்தின் கீழே மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட விரும்பக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த மாநிலத்தோட நாடாளுமன்ற தொகுதியில ஒரு வாக்காளரா இருக்கணும். இந்த சட்டத்தை வந்து மறுபடியும் 2003ல வந்து திருத்தினாங்க. ஓகேங்களா? அந்த திருத்தப்பட்ட சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ அந்த நாடாளுமன்ற தொகுதியில இருந்து ஒருத்தர் வந்து வரலாம், அவர் வந்து வாக்காளரா இருக்கலாம். பட் அதே மாநிலத்துல வசிப்பவரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுது. அடுத்து இப்போ உதாரணமா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து மாநிலங்களவைக்கு 31 உறுப்பினர்களை தேர்வு பண்றாங்க. ஆனா சிக்கிம் பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இது வந்து முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா சிக்கிமை பொறுத்த வரைக்கும் இதுல மக்கள் தொகை வந்து கம்மி, உத்தரப்பிரதேசத்துல மக்கள் தொகை அதிகம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து 18 உறுப்பினர்கள் வந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த மாதிரி மக்கள் தொகையை பொறுத்துதான் அதோட உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாநிலத்தில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து அரசமைப்போட 4வது பட்டியல்ல இடம்பெற்றிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? நாடாளுமன்றத்தோட நிரந்தர அவை வந்து மாநிலங்களவை தான். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அதிகாரமும் சிறப்புரிமையும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ஒருத்தர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு அப்படின்னா அவரு அங்க தெரிவிச்ச கருத்துக்கள்லயோ இல்ல அளித்த வாக்குகள் குறித்தோ எந்த நீதிமன்றத்திற்கும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்வதற்கு எதிரான பாதுகாப்பு பெற்றவரா இருப்பார். அதே மாதிரி நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றி விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு.
இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு உறுப்பினர் மீது எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அவர் அந்த வளாகத்துக்குள்ள இருக்காருன்னா அவரை கைது பண்ணவோ இது சமன் அனுப்பவோ முடியவே முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும் போதும், கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி 40 நாளுக்கு முன்னாடியும், கூட்டத்தொடர் முடிஞ்சு 40 நாளுக்கு அப்புறமும் அந்த உறுப்பினர் மீது எந்த விதமான உரிமையியல் வழக்குகளும் பதிவு பண்ண முடியாது, கைதும் செய்ய முடியாது. சோ இதெல்லாம் அவங்களுக்கு உண்டான ஒரு அதிகாரம், சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாடாளுமன்றம், மக்களவை, மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் மக்களவை தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏன்னா அங்கதான் மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. சோ நாட்டோட நிதி மசோதாவில இருந்து எல்லாத்தையும் மக்களுக்கான பிரச்சனைகளை நேரடியா சொல்லக்கூடிய இடம் வந்து மக்களவை அப்படிங்கிறதுனால அதுக்குதான் அதிகபட்ச அதிகாரம் வந்து இருக்கு. ஒன்றிய பட்டியல் மற்றும் பொது பட்டியல் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த சட்டங்களை மக்களவை நிறைவேற்றியது. மக்களவை வந்து புதிய சட்டங்களை இயற்றவும் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தை நீக்கால அல்லது திருத்தவும் முடியும். ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, இப்ப ஒன்றிய பட்டியல் அப்படிங்கிறது என்னது? மத்திய பட்டியல். பொதுவா மத்திய பட்டியல்ல வந்து மத்திய அரசு தான் சட்டம் இயற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஏன் மக்களவைக்கும் உரிமை இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஒரு சட்டத்தை வந்து எப்பவுமே மத்திய அரசால மட்டும் கொண்டு வர முடியாது. சோ அது 2 அவையிலையும் நிறைவேற்றப்பட்டா மட்டும்தான் அந்த சட்டம் வந்து கொண்டு வர முடியும். அந்த வகையில ஒரு சட்டத்தை கொண்டு வரதுல மக்களவைக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம், அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மக்களவையில புதிய குழுக்கள் மற்றும் ஆணையங்களை அமைக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து பெற்றிருக்கு. அதே மாதிரி நிதி அறிக்கை அல்லது பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றினால் அதை வந்து மாநிலங்களவை வந்து நிராகரிக்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் மக்களவையோட முடிவு தான் இறுதியான முடிவு. ஆனா மாநிலங்களவை வந்து அந்த சட்டத்தை, அதாவது இந்த நிதி மசோதாவை 14 நாட்களுக்கு மட்டும்தான் காலதாமதப்படுத்த முடியும், அதுக்கு மேல முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி மக்களவையை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து பிரதமர் இருக்காரு அப்படின்னா அவரோட ஆட்சி மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது அப்படின்னா அதோட மொத்த கவர்மெண்ட்டும் வெளியேற வேண்டிய நிலைமை வந்து வரும். சோ புதிய தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைமையும் வரும். மாநிலங்களவையோட அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மாநிலங்களவையோட அதிகாரத்தை 3 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து மக்களவையும் மாநிலங்களவையும் சம அளவில் அதிகாரம் உள்ள இடங்கள். இன்னொன்னு வந்து மக்களவையும் மாநிலங்களவையும் சமமற்ற அதிகாரம் கொண்டுள்ள இடங்கள். அப்புறம் மாநிலங்களவையோட சிறப்பு அதிகாரம் பெற்ற இடம். இப்ப மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் சம அதிகாரம் வந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த சட்ட முன்வரைவுகள், அதே மாதிரி திருத்த சட்டங்கள் கொண்டு வரும்போது 2 அவையுமே சமமான அதிகாரங்களை தான் பெற்றிருக்கு. அதே மாதிரி குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலையும் 2 அவைக்கும் சமமான அதிகாரம் இருக்கு. துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க தீர்மானத்தை வந்து மாநிலங்களவையில தான் துவக்க முடியும், மக்களவையில துவக்க முடியாது. இதுல வந்து சிறப்பு பெரும்பான்மையோட மூலமா துணை குடியரசுத் தலைவரை மாநிலங்களவை பதவி நீக்கம் வந்து செய்து அதை வந்து சாதாரண பெரும்பான்மை மூலமா மக்களவை ஏற்றுக்கொள்ளுது. இதெல்லாமே வந்து சமமான அதிகாரங்கள். ஓகேங்களா? குடியரசுத் தலைவரோட அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுலயும், குடியரசுத் தலைவரோட 3 விதமான அவசர நிலை பிரகடனங்களுக்கு ஒப்புதல் வழங்குறதுலயும் 2 அவையும் சமமா செயல்படுது. அதே மாதிரி எந்த அவையிலிருந்து அந்த உறுப்பினர்கள் வந்து எந்த அவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்கள் வந்து மக்களவைக்கு மட்டுமே பொறுப்பானவர்களா இருப்பாங்க. நிதிக்குழு, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் போன்ற அமைப்புகள் அளிக்கும் அறிக்கைகளை பரிசீலனை பண்றதுலயும் 2 அறிக்கையும் ஈக்குவலா தான் செயல்படுது. இப்போ மக்களவையோட சமமற்ற நிலை எங்கெங்கெல்லாம் நிகழுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, முக்கியமா நிதி முன்வரைவுல தான். சோ நிதி முன்வரைவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவைக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதை திருத்தம் பண்ணவோ நிராகரிக்கவோ முடியாது. ஜஸ்ட் 14 days வந்து தள்ளி வைக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி முழு அதிகாரமும் மக்களவையில தான் இருக்கு. மாநிலங்களவை வந்து அதை வந்து பரிந்துரை கொடுக்கலாம், இந்த மாதிரி சில விஷயங்களை மாத்துங்கன்னு பரிந்துரை பண்ணலாம். பட் அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் மக்களவையோட பொறுப்பு. ஒரு நிதி முன்வரைவு வந்து சட்ட உறுப்பு 110 கூறப்பட்டுள்ள விவரங்கள் தொடர்பாக
இல்லாம இருந்தாலும் அது மக்களவையால மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஓகேங்களா? சோ அப்ப நிதி முன்வரைவு பத்தின சட்ட உறுப்பு எது அப்படின்னு பார்த்தா சட்ட உறுப்பு 110 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநிலங்களவையில நிதி அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம். ஆனா அதற்கான வாக்கெடுப்புல பங்கு பெற முடியாது. அமல்ல இருக்கக்கூடிய தேசிய அவசர நிலையை நீக்கக்கூடிய தீர்மானம் வந்து மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஓகேங்களா? இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். சோ இதுல நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும், எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி மாநிலங்களவையோட சிறப்பு அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதுல வந்து 2 சிறப்பு தனித்துவமான அதிகாரங்கள் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து உறுப்பு 249 படி மாநிலங்களவை வந்து மாநில பட்டியல்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்கள்ல நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும். அதே மாதிரி உறுப்பு 312 படி மாநிலம் மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்க முடியும். சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மேலவை அதாவது மாநிலங்களவை வந்து ஆங்கிலேய நாடாளுமன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய பிரபுக்கள் அவை போல அதிகாரம் மற்றும் இல்ல, அமெரிக்க மேலவை போல மிகுந்த அதிகாரத்தோடையும் இல்ல. ஓகேங்களா? சோ ரொம்ப அதிகாரமும் மாநிலங்களவைக்கு கிடையாது, அதுக்காக அதிகாரம் இல்லாமலும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டாட்சி தத்துவத்தோட அடிப்படையான மாநிலங்களோட உரிமைகளை பாதுகாக்கும் காவலனா மத்திய அரசோட அதிகார தலையிட தடுக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு, மாநிலங்களவைக்கு பங்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ல வந்து உறுப்பு 120 பத்தி சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றத்துல அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு தான் 120. ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வந்து இந்தியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது அப்படின்னா அவரோட தாய்மொழியிலே கூட உரையாற்றலாம். அதை வந்து அந்த தலைவர், அவைத்தலைவர் வந்து அனுமதிக்கலாம். அதையும் வந்து 120 வந்து சொல்லுது. அடுத்து சட்டம் இயற்றும் நடைமுறைகள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க அப்படிங்கிறது தான். இப்ப சட்டம் இயற்றும் நடவடிக்கைகள்ல எதிர்கட்சிகளோட பங்கு தான் மிக இன்றியமையாத ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்படி எப்படிலாம் சட்டம் இயற்றணும் அப்படிங்கிறது தான் இதுல கொடுத்திருக்காங்க. அரசியலமைப்பு நடைமுறையோட அடிப்படையில புதிய சட்டங்களை இயற்றுவதும் நடைமுறையில இருக்கக்கூடிய சட்டங்களை திருத்தங்கள் பண்றதும் நாடாளுமன்றத்தோட ஒரு முக்கியமான கடமை. இந்த நாடாளுமன்றம் வந்து 2 வகையான முன்வரைவுகளை நிறைவேற்றுது. ஒண்ணு வந்து நிதி முன்வரைவு, இன்னொன்னு வந்து நிதி சாரா முன்வரைவு அல்லது சாதாரண அல்லது பொது முன்வரைவு அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து இந்த சாதாரண முன்வரைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு சட்ட முன்வரைவை வந்து ஏதாவது ஒரு அவையில, மக்களவை இல்ல மாநிலங்களவை ஏதாவது ஒரு அவையில அறிமுகப்படுத்தணும். அறிமுகப்படுத்தும் போது அங்க வந்து வாசிப்பாங்க அந்த சட்ட முன்வரைவு எதை பத்தி சொல்லுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்ணுவாங்க. அது இந்த முன்வரைவு வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்களால அறிமுகப்படுத்தப்படும். சோ அமைச்சர்கள் அறிமுகப்படுத்துறதும் ஒண்ணு இருக்கு. அமைச்சர் அல்லாத மற்ற உறுப்பினர்களும் ஒரு சட்ட முன்வரைவை அறிமுகப்படுத்தலாம். அது வந்து தனிநபர் முன்வரைவு அப்படின்னு அழைக்கப்படும். ஆனா பொதுவா சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா அதை வந்து அமைச்சர்கள் தான் அறிமுகப்படுத்துவாங்க. எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தனிநபர் முன்வரைவை அறிமுகப்படுத்தலாம். அவர் வந்து அமைச்சரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சபாநாயகருக்கோ அல்லது மாநிலங்களவை தலைவருக்கோ 1 மாதம் முன்பே அறிவிக்க வேண்டும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தனிநபர் சட்ட முன்வரைவு கொண்டு வரணும்னா அதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு முன்வரைவு கொண்டு வர போறேன். அப்ப வந்து அவங்க டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்ல தான் அந்த தனிநபர் முன்வரைவை சமர்ப்பிக்கணும். இப்ப வந்து ஒரு முன்வரைவு வந்து சமர்ப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்திய அரசிதழ்ல பிரசுரிக்கப்படும். அதுக்கப்புறம் முன்வரைவோட முதல் வாசிப்பு நடந்ததுக்கு அப்புறமா 2 நாள் கால இடைவெளிக்கு அடுத்து 2வது வாசிப்பு செகண்ட் ரீடிங் வந்து நடக்கும். மொத்தம் வந்து 3 ரீட் பண்ணுவாங்க. சரிங்களா? செகண்ட் ரீடிங் நடந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முன்வரைவு வந்து மன்றத்தோட பரிசீலனைக்கா உடனடிக்கா எடுத்துக்கொள்ளப்படலாம் அல்லது தேர்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படலாம் அல்லது 2 அவைகளையும் இணைந்த தேர்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படலாம். இல்லாட்டினா பொதுமக்களோட கருத்து கேட்பதற்காக சுற்றுக்கு விடப்படலாம். இந்த மாதிரி 4 விதங்கள் வந்து இருக்கு. சோ
செகண்ட் ரீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனை எடுத்து பண்ணுவாங்க. இப்ப குழு நிலை அப்படிங்கிறதுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு தேர்வு குழுவுக்கு அந்த சட்ட முன்வரைவை அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த தேர்வு குழுவுக்கு உறுப்பினர்களை சபாநாயகர் நியமிப்பாரு. அந்த உறுப்பினர்கள் அந்த முன்வரைவு சம்பந்தமா பரிசீலனை பண்ணி ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கைக்கு அப்புறம் மறுபடியும் அந்த சட்டம் முன்வரைவு மீது மறுபடியும் விவாதம் நடக்கும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் செகண்ட் ரீடிங் பண்ணுவாங்க. அந்த சட்ட முன்வரைவு கரெக்டானு செக் பண்றதுக்காக ஒரு குழு நிலைக்கு அனுப்புவாங்க. அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த சட்ட முன்வரைவை வாசிச்சு அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒரு அறிக்கையா சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கை நிலைக்கு வந்துருச்சுன்னா அது இறுதி நிலையை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த அறிக்கை நிலைக்கு அப்புறமா 3வது வாசிப்பு முடிச்சிட்டு அந்த வாக்கெடுப்பெல்லாம் நடத்துவாங்க. ஓகேங்களா? மாநிலங்களவை, மக்களவை இது ரெண்டுத்திலுமே வாக்கெடுப்பு நடக்கும். நடந்ததுக்கு அப்புறமா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ குடியரசுத் தலைவர் அதை நிராகரிக்கலாம், இல்ல மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பலாம், இல்லைன்னா அந்த சட்டத்தை உடனடியா அனுமதிக்கலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் குடியரசுத் தலைவர் பண்ணுவார். ஸோ ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னா இவ்வளவு ப்ரொசீஜர் நடக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் இருக்கு இல்லையா, இது 2 அவையிலுமே நடக்கும். ஸோ மாநிலங்களவையில அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் எல்லாமே மாநிலங்களவையில முடிஞ்சு அதுக்கப்புறம் மக்களவைக்கு போகும். மக்களவையில மறுபடியும் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ இத்தனை ஸ்டேஜஸ் கடந்துதான் ஒரு முன்வரைவு சட்டமாக்கப்படுது. அடுத்து அறிக்கை நிலை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தலாம். இந்த அறிக்கை நிலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான நிலை அப்படின்னு சொல்றாங்க. இதுலதான் அந்த முன்வரைவோட உட்கூறுகள் ஒவ்வொன்றும் விவாதத்துக்கு உட்படுத்தப்படும். அதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுவாங்க. அறிக்கை நிலை அப்படிங்கிறது அந்த முன்வரைவுக்கு இறுதி வடிவம் கொடுப்பது போன்றது. அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இந்த முன்வரை 3வது வாசிப்புக்காக சமர்ப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் 3வது வாசிப்புக்கு அப்புறம் தான் நாடாளுமன்றத்தோட முறையான ஒப்புதல் பெறுவதற்கு தகுந்தது அப்படின்னு சொல்றாங்க. 3வது வாசிப்புக்கு அப்புறமா ஏதாவது ஒரு அவையில அந்த முன்வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அடுத்த அவைக்கு அது மாற்றப்பட்டு அங்கு மேற்கண்ட அனைத்து நிலைகளும் கடந்து செல்லும். ஸோ மேல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரீடிங்ல இருந்து தேர்ட் ரீடிங் வரைக்கும் அதே ப்ராசஸ் அடுத்த அவையிலையும் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ முதல் அவையால ஏற்றுக்கொள்ளப்படாத மாற்றங்களை செகண்ட் அவையில அறிமுகம் செய்யலாம், அல்லது 6 மாத காலத்துக்கு திருப்பி அனுப்பாம நிறுத்தியும் வச்சுக்கலாம். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒரு சட்ட முன்வரை 6 மாத காலத்துக்கு அது மேல எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா தான் சபாநாயகர் கூட்டு கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்துவார். ஸோ அப்ப அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட முன்வரைவு மீதான விவாதங்கள் நடக்கும். அடுத்து தனிநபர் சட்ட முன்வரைவு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம முன்னமே சொன்ன மாதிரி அமைச்சர் அல்லாத ஏதாவது ஒரு உறுப்பினர் தன்னோட சட்ட முன்வரைவை கொடுக்கலாம். அது தனிநபர் சட்ட முன்வரைவு. ஆனா இவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு மாசம் டைம் எடுத்துக்கணும். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிடணும், இந்த மாதிரி சட்ட முன்வரைவு நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தனிநபர் சட்ட முன்வரைவு அப்படிங்கிறது அமைச்சரவையிலோ நிர்வாகத்திலேயோ உறுப்பினரா இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் முன்மொழியப்படுது. இது மீதான விவாதம் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமையில 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நடக்கும். இந்த சட்ட முன்வரைவை கொண்டு வரதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி முன்னறிவிப்பு தரணும். இது வரைக்கும் 14 தனிநபர் சட்ட முன்வரைவு மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கடைசியா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1970. அதுக்கப்புறம் எந்த தனிநபர் சட்ட முன்வரைவும் நிறைவேற்றப்படல. நிதி முன்வரைவா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த சட்ட திருத்தம் முன்வரைவு இருக்கு இல்லையா, ஒரு அரசியலமைப்புல திருத்தம் கொண்டு வரதா இருந்தாலும் சரி, அந்த 2 மட்டும் நம்ம தனிநபர் சட்ட முன்வரைவா கொண்டு வர முடியாது. ஸோ இது வரைக்கும் என்னென்ன சட்ட முன்வரைவுகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது. இல்ல ஃபர்ஸ்டும் லாஸ்டும் மட்டும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த தனிநபர் சட்ட முன்வரைவு எது அப்படின்னா இஸ்லாமிய வக்ஃபு வாரிய சட்ட முன்வரைவு 1952 கொண்டு வந்திருக்காங்க. இது உங்களுக்கு விசிபிளா இருக்கா பாருங்க. இஸ்லாமிய வக்ஃபு வாரிய சட்ட முன்வரைவு 1952 மக்களவையில அறிமுகப்படுத்திருக்காங்க. யாரு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சையத் முஜம்மத் அகமத் அப்படிங்கிறவங்க, காஷ்மீர். இது எப்ப நிறைவேற்றப்பட்டிருக்குன்னா 21/5/1954 நிறைவேற்றப்பட்டிருக்கு.
அதே மாதிரி கடைசியா 14வது சட்ட முன்வரைவு கொண்டு வந்தவர் வந்து திவான் சமன்லால். இவர் வந்து இந்தியன் தண்டனை சட்டம் திருத்த சட்ட முன்வரைவை வந்து 1963ல கொண்டு வந்திருக்காரு. மாநிலங்களவையில கொண்டு வந்திருக்காங்க. 7/9/1969ல இது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு எத்தனாவது மாநிலங்களவை மக்களவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா 16வது மக்களவையில 206 தனிநபர் முன்வரைவு வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாலுமே அதுல 6 மட்டும்தான் விவாதத்துல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா பார்த்துட்டோம்னா 3ஆம் பாலின நபர்கள் உரிமைக்கான சட்ட முன்வரைவை 2014ல கொண்டு வந்திருக்காங்க. திருச்சி சிவா அப்படிங்கிறவரு. இவர் வந்து எதுல கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா மாநிலங்களவை நினைக்கிறேன், மாநிலங்களவையில கொண்டு வந்திருக்காரு. இது வந்து 2020 எடிஷன் இந்த புக்கு. ஸோ இதுல வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து இல்லை, 2019 எடிஷன்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து திருத்தப்பட்ட அமைப்பு, அதுல வந்து இயர் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ பழைய புக்ல வந்து இயர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2015ல நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதுல வந்து அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. ஸோ இதை வந்து நீங்க பழைய புக்ல கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சட்டமன்றத்தோட அமைப்பு, அதிகாரம் மற்றும் செயல்பாடு. ஸோ இந்திய அரசமைப்போட 7வது அட்டவணையில நம்ம அதிகாரத்தை பத்தி, அதிகார பகிர்வை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து மத்திய மற்றும் மாநிலங்களோட சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடும் தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 7வது அட்டவணையில தான் ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படிங்கிற 3 பட்டியல்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே, அதாவது மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி சட்டம் இயற்றலாம். அதுல ஏதாவது முரண்பாடுகள் இருந்தா மத்திய அரசோட முடிவு தான் இறுதியான முடிவா வந்து இருக்கும். இப்ப சாதாரண சட்ட முன்வரைவுக்கும் நிதி சட்ட முன்வரைவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சாதாரண முன்வரைவை வந்து மக்களவை அல்லது மாநிலங்களவை ரெண்டுல எதுல வேணாலும் கொண்டு வர முடியும். ஆனா நிதி சட்ட முன்வரைவை மக்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும். இங்க சாதாரண சட்ட முன்வரைவை வந்து அமைச்சர் அல்லது எந்த ஒரு உறுப்பினரும் அறிமுகப்படுத்தலாம். நிதி சட்ட முன்வரைவை அமைச்சர் மட்டும்தான் அறிமுகப்படுத்தணும். அதே மாதிரி சாதாரண முன்வரைவை வந்து குடியரசுத் தலைவரோட பரிந்துரை இல்லாமலேயே அறிமுகப்படுத்த முடியும். ஆனா நிதி பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவரோட பரிந்துரையோட அடிப்படையில தான் அறிமுகப்படுத்துவாங்க. இந்த சாதாரண சட்ட முன்வரை வந்து மாநிலங்களவை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியும். ஆனா நிதி மசோதாவையோ நிதி சட்ட முன்வரைவையோ மாநிலங்களவை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியாது. அதே மாதிரி சாதாரண மசோதாவுல எந்த முடிவும் எடுக்காம 6 மாத காலத்துக்கு மாநிலங்களவை வந்து தள்ளி போடலாம். ஆனா நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் 14 நாள் வரைக்கும் தான் தள்ளி போட முடியும். அதே மாதிரி மக்களவையோட சபாநாயகரின் சான்றளிப்பு வந்து இங்க தேவைப்படாது. ஆனா நிதி சட்ட முன்வரைவுக்கு மக்களவை சபாநாயகரோட சான்றளிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண முன்வரைவு வந்து ஈரவைகளும் ஏற்றுக்கொண்ட பின்னாடிதான் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். இங்க வந்து மக்களவையில மட்டும் நிறைவேற்றினாலே போதும், அதை குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பலாம். அதே மாதிரி கூட்டத்திற்கு அதாவது கூட்டத்தை கூட்டி முடிவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இதுக்கு கிடையாது. இங்க வந்து ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டுச்சு, 6 மாத காலம் தள்ளி வச்சாங்க அப்படின்னா கூட்டத்தொடர் நடத்தலாம். அடுத்து மக்களவையில இந்த முன்வரைவு வந்து தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அரசாங்கம் வந்து பதவி விலகணும். ஓகேங்களா? ஆனா நிதி சட்ட முன்வரைவை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து பதவி விலகணும். ஓகேங்களா? ஆக்சுவலா இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சட்ட முன்வரைவு, சாதாரண சட்ட முன்வரைவை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முன்வரைவை வந்து ஒரு அமைச்சர் அறிமுகப்படுத்தி இருந்தாருன்னா அந்த முன்வரைவு தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அந்த கவர்மெண்ட் வந்து பதவி விலகணும். இல்ல நார்மல் அமைச்சர் அல்லாத வேறு ஒரு உறுப்பினர் கொண்டு வர்றாரு அப்படின்னா அந்த அரசாங்கம் வந்து பதவி விலக தேவைப்படாது. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் முன்வரைவை வந்து நிராகரிக்க மறுபரிசீலனை செய்யுமாறு திருப்பி அனுப்ப முடியும். ஆனா இந்த நிதி சட்ட மசோதாவை மறுபரிசீலனை செய்யுமாறு திருப்பி அனுப்ப முடியாது. இதுதான் அதிகாரத்தோட வகைகள்: மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல். ஸோ மத்திய பட்டியல் என்னென்ன இருக்கு அப்படின்னா பாதுகாப்பு, அணுசக்தி, வெளிநாட்டு விவகாரம், போர் மற்றும் அமைதி உடன்படிக்கை, வங்கி சேவை, ரயில்வே, அஞ்சல் மற்றும் தந்தி, வான்வழிகள், துறைமுகங்கள், வெளிநாட்டு வர்த்தகம், பணம் மற்றும் நாணயம், இதெல்லாமே மத்திய பட்டியல்ல இருக்கு.
மாநில பட்டியல வந்து விவசாயம், காவல்துறை, சிறைச்சாலை, உள்ளாட்சி அரசாங்கம், பொது சுகாதாரம், நிலம், மது, வர்த்தகம் மற்றும் வணிகம், கால்நடை மற்றும் கால்நடை வளர்ப்பு, மாநில பொதுப்பணிகள். பொதுப்பட்டியல்ல வந்து கல்வி, விவசாய நிலங்களை தவிர சொத்து பரிமாற்றம், வனத்துறை, தொழிற்சங்கங்கள், கலப்படம், தத்தெடுப்பு மற்றும் வாரிசு தொடர்ச்சி இது எல்லாமே வந்து பொதுப்பட்டியல்ல இருக்கு. இங்க ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இதுல இருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு கிடையாது. பட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. நம்மளோட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வாங்குற சம்பளம் அதிகம், ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதுல கொடுத்திருக்காங்க. மக்களவையில 2010-12 ஆண்டுகள்ல 227 கூட்டத்தொடர்கள் வந்து 852 மணித்துளிகள் வந்து நடந்திருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கும் கம்மியா தான் வந்து இந்த கூட்டத்தொடர்லாம் நடந்திருக்கு. ஆனா உலகிலேயே அதிக ஊதியம் மற்றும் சலுகைகள் பெறக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களா இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. ஆனா அவங்களோட பணி வந்து பின்தங்கி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சிங்கப்பூர், ஜப்பான், இத்தாலி போன்ற நாடுகள்ல வாங்கக்கூடிய சம்பளத்தை விட இந்தியாவுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து அதிகமா சம்பளம் வாங்குறாங்களாம். பக்கத்து நாடான பாகிஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுறதை விட 4.5 மடங்கு இவங்க அதிகமா சம்பளம் வாங்குறாங்க. அதாவது நம்ம நாட்டிலேயே தனிநபர் வருமானத்தை போல 68 மடங்கு சம்பளம் வந்து சம்பளமும் சலுகைகளும் இவங்க வாங்குறாங்க. பட் இவங்க செய்யற பணி வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருத்த சட்டங்களுக்கான நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகள். இப்போ வந்து ஒரு சாதாரண சட்ட முன்வரைவு எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. அதே மாதிரி இப்ப அரசியலமைப்பு திருத்தம் அந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத வந்து உறுப்பு 368ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உறுப்புல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிதான் நம்ம வந்து அரசியலமைப்பை திருத்த முடியும். ஸோ அந்த அரசியலமைப்பை திருத்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு வந்து நாடாளுமன்றத்துக்கு உச்சபட்ச அதிகாரம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து அந்த பிரிவில் அதாவது உறுப்பு 368ல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த நடைமுறையின்படி தான் செயல்பட முடியும். திருத்தம் நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லையும் ஒரு முன்வரைவாக சமர்ப்பிக்கப்பட்டு தனித்தனியா ஒவ்வொரு அவையிலும் மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில 50% மேல் ஆதரவும் வாக்கு செலுத்தியவர்களோட எண்ணிக்கையில 3/2 பங்குக்கு குறையாத பெரும்பான்மை ஆதரவு பெற்று நிறைவேற்றப்படணும். அதாவது இதை வந்து சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த சிறப்பு பெரும்பான்மை வந்து இதுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி ஒரு சிறப்பு பெரும்பான்மை பெற்று நிறைவேற்றப்படணும். மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில 50%க்கு அதிகமான பெரும்பான்மை எண்ணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கையில பாத்துட்டோம்னா 3/2 பங்கு பெரும்பான்மை வந்து இருக்கணும். ஈரவைகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு வந்துச்சு அப்படின்னா 2 அவைகளோடு இணைந்து நடத்துவதற்கான வழிமுறைகள் இல்லை. அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மாநிலங்களவையும் மக்களவையும் சேர்த்து கூட்டத்தொடர் நடத்த முடியாது. ஓகேங்களா? ஏன் இதுல வந்து சொல்றாங்க அப்படின்னா 2 கூட்டத்தொடர் அதாவது நிதி முன்வரைவு கொண்டு வந்தாலும் சரி இல்ல அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்துல திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாலும் சரி கூட்டத்தொடர் வந்து கூட்ட முடியாது. நம்ம சாதாரண சட்ட முன்வரைவுக்கு மட்டும்தான் கூட்டத்தொடர் கூட்ட முடியும். நாடாளுமன்றத்தோட ஈரவைகளையும் முறையா நிறைவேற்றப்பட்டு மற்றும் தேவைப்பட்ட இடங்கள்ல அந்தந்த மாநில சட்டமன்றங்களால உறுதி செய்யப்பட்ட பின்னாடிதான் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்குவாங்க. அங்க வந்து அவர் வந்து நிராகரிக்கலாம் இல்ல மறுபரிசீலனை செய்யுமாறு மறுபடியும் நாடாளுமன்றத்துக்கே திருப்பி அனுப்பலாம். இந்த முன்வரைவுக்கு வந்து ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது அல்லது மறுபரிசீலனை செய்யுமாறு நாடாளுமன்றத்துக்கு திருப்பி அனுப்புவது போன்றவற்றை குடியரசுத் தலைவரால் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்ற பிறகு வந்து இது வந்து சட்டமாக்கப்படுது. திருத்த சட்டங்களோட வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 3 வழிகள்ல அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து மேற்கொள்ளப்படுது. ஒண்ணு வந்து நாடாளுமன்றத்தோட தனி பெரும்பான்மை, அடுத்து நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை, அடுத்து நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் சரிபாதி மாநில சட்டமன்றங்களால ஏற்புறுதி செய்யப்படுவது.
நாடாளுமன்றத்தோட தனி பெரும்பான்மை அப்படின்னா என்ன அப்படிங்கறத இங்க விளக்கி இருக்காங்க. உறுப்பு 368 படி அரசியலமைப்போட பெரும் எண்ணிக்கையிலான சட்ட விதிகள் நாடாளுமன்றத்தோட ஈரவைகளின் தனி பெரும்பான்மை மூலமா திருத்தம் செய்யப்படலாம். எந்த மாதிரியான சட்டங்களுக்கு இந்த தனி பெரும்பான்மை முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்ப ஒரு மாநிலத்தை மாற்றி அமைக்கணும், மாநில எல்லையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னாலவோ, இல்ல புதிய மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்னாலவோ இதை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி மாநிலங்கள்ல மேலவையை உருவாக்குவது அல்லது நீக்குவது குறித்தான விவாதங்கள்ல இந்த தனி பெரும்பான்மை நிரூபிக்கப்படலாம். குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், சபாநாயகர், நீதிபதிகள் போன்றோருக்கு அரசமைப்பு 2வது அட்டவணையில இருக்கக்கூடிய ஊதியம் மற்றும் படிகள், சிறப்பு சலுகைகளை நிர்ணயிப்பது தொடர்பான விவாதங்கள்ல இது பயன்படுது. அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதியம் மற்றும் படிகளை நிர்ணயம் பண்றது, நாடாளுமன்ற நடைமுறை விதிகளை உருவாக்குறது, இது எல்லாமே தனி பெரும்பான்மையோட தான் நிரூபணம் செய்யப்படுது. குடியுரிமை அளித்தல் மற்றும் ரத்து செய்தல், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள், தொகுதிகளின் எல்லைகளை வரையறுத்தல், இது எல்லாமே 5ஆம் அட்டவணையில பட்டியலின மற்றும் பழங்குடியின பகுதிகளை நிர்வகித்தல், 6ஆம் அட்டவணை பழங்குடியின பகுதிகளை நிர்வகித்தல், இது எல்லாமே எதற்கு கீழே வருது அப்படின்னா தனி பெரும்பான்மைக்கு கீழே வருது. சிறப்பு பெரும்பான்மை மூலமா என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொரு அவையின் மொத்த உறுப்பினர்கள்ல இது தெரியும்ல, இதுதான் சிறப்பு பெரும்பான்மை. அதாவது உறுப்பினர்கள்ல 50%க்கும் அதிகமா ஆதரவு தரணும், வாக்கெடுப்புல 3/2 பங்கு பெரும்பான்மை நிரூபிக்கப்படணும். இந்த ரெண்டுமே இருந்தாதான் அதை நம்ம சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முன்வரைவோட 3வது வாசிப்பின் போதுதான் இந்த சிறப்பு பெரும்பான்மை தேவைப்படுது. இதுல அடிப்படை உரிமைகளா இருக்கட்டும், அரசு கொள்கைகளை வழிநடத்தக்கூடிய நெறிமுறைகளா இருக்கட்டும், இது எல்லாமே சிறப்பு பெரும்பான்மைக்கு கீழே வரும். சிறப்பு பெரும்பான்மை மூலம் திருத்தம் செய்தாலும் மற்றும் மாநிலங்களோட ஒப்புதலும் பெறணும். ஓகேங்களா? குடியுரிமையின் கூட்டாட்சி அமைப்புடன் தொடர்புடைய அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு நாடாளுமன்றத்துல சிறப்பு பெரும்பான்மை மற்றும் 50% மாநில சட்டமன்றங்களோட தனி பெரும்பான்மை ஒப்புதலோட திருத்தி அமைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 7வது அட்டவணையில அடங்கி இருக்கக்கூடிய பட்டியல்களை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி நாடாளுமன்றத்துல மாநிலங்களின் பிரதிநிதித்துவம், அரசமைப்பு மற்றும் அதன் நடைமுறைகளை திருத்தி அமைக்கும் நாடாளுமன்றத்தின் அதிகாரம். இதுதான் உறுப்பு 368 அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணுமே சிறப்பு பெரும்பான்மை பிளஸ் அந்த மாநில சட்டமன்றங்களோட வாக்கு, இதை பொறுத்துதான் அமையப்படும். மாநில சட்டமன்றம் அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். மாநில சட்டமன்றத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சட்டப்பேரவை அல்லது சட்ட மேலவை அப்படின்னு சொல்லுவோம். ஜம்மு காஷ்மீர்ல தனி அரசியலமைப்பு இருக்கிறதுனால அதை விட்டுறாங்க. ஓகேங்களா? அதை தவிர மற்ற மாநிலங்களோட ஆட்சி செய்யும் விதிமுறைகளையும் அரசமைப்பு 6வது பிரிவுல சொல்லப்பட்டிருக்கு. 6வது பிரிவுல 152 இருந்து 237 வரையிலான மாநில சட்டமன்றங்கள் குறித்து முழுமையாக விளக்குது. மாநில சட்டமன்றத்துல மக்கள் மன்றமாக இருக்கிறது சட்டசபை தான். ஓகேங்களா? இது சட்டப்பேரவை அப்படின்னு அழைக்கப்படுது. அதிகமான அதிகாரம் இந்த சட்டப்பேரவைக்கு தான் இருக்கு. மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முதன்மையானவர் யாரு அப்படின்னா ஆளுநர். மாநில நிர்வாகத்தோட அரசமைப்பு தலைவரா ஆளுநர் இருக்கார். இந்த ஆளுநர் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபுல்லா பார்த்துட்டோம். ஒரு ஆளுநரா இருக்கணும் அப்படின்னா அவர் 35 வயசு நிரம்பியரா இருக்கணும். அதே மாநிலத்துல வசிப்பவரா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒருத்தர் நம்ம ஆளுநரா நியமிக்க முடியும். ஆளுநரை நியமனம் பண்றதும் பதவி நீக்கம் பண்றதும் இல்ல இடமாற்றுதல் பண்றதும் குடியரசுத் தலைவரோட வேலை. ஆளுநரோட நிர்வாக அதிகாரம் அமைச்சரவையை நியமனம் பண்றது, மாநில அரசு தலைமை வழக்குரைஞரை நியமனம் பண்றது, மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்களை நியமனம் பண்றது, இது எல்லாமே ஆளுநரோட வேலைகள் தான். ஆளுநர் தன் விருப்புரிமைக்கு ஏற்ப சிறப்பு அரசமைப்பு கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் கொண்டவரா இருக்கார். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ சில மாநிலங்கள்ல 2 அவை கொண்ட சட்டமன்றங்கள் இருக்கும். அதாவது சட்டமன்ற கீழவை, சட்டமன்ற மேலவை அப்படின்னு இருக்கும். அந்த மேலவைக்கு 6ல் 1 பங்கு உறுப்பினர்களை ஆளுநர் நியமனம் பண்ணுவார். ஆளுநரோட மறுப்புரிமை அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க.
இப்ப வந்து அவர் வந்து ஒப்புதல் அளிப்பதை நிறுத்தி வைக்கலாம், அல்லது அதாவது ஒரு சட்ட முன்வரைவு வந்து சட்டமாக்கப்படுவதை தவிர்க்கலாம். அதுதான் இதோட பொருள். ஓகேங்களா? ஒரு முன்வரைவை தவிர்த்து எந்த ஒரு முன்வரைவும் மறுபரிசீலனைக்காக மாநில சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பலாம். இந்த அதிகாரத்தை, அதாவது மறுப்புரிமை அதிகாரத்தை மறுபடியும் 2வது முறையா அவர் வந்து பயன்படுத்த முடியாது. ஒரு தடவை தான் வந்து மறுப்புரிமையை வந்து கொடுக்க முடியும். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நீதித்துறை அதிகாரம் அப்படிங்கறது பார்த்துட்டோம்னா, மாநிலத்தோட செயலதிகாரத்துக்கு உட்பட்ட எந்த ஒரு குற்றத்திற்காகவும் எந்த ஒரு சட்டத்தின் தொடர்பாகவும் தண்டிக்கப்பட்ட ஒரு நபருக்கு மன்னிப்பு அளிக்கலாம். ஆனா இப்ப வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட, மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றங்களுக்கு வந்து ஆளுநர் வந்து மன்னிப்பு அளிக்க முடியாது. அதை வந்து குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும். ஆளுநருக்கு மாநில உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பணியமர்த்தும் அதிகாரம் வந்து கிடையாது. ஆனா இவர் வந்து கிளை நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, மாவட்ட நீதிபதிகள், அப்புறம் கிளை நீதிமன்றத்தோட நீதிபதிகள், அவங்கள வந்து ஆளுநர் வந்து நியமனம் பண்ணலாம். ஆனா உயர் நீதிமன்ற நீதிபதிகளை வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார். அதே மாதிரி இப்போ ஒரு மாநிலத்துல வந்து நெருக்கடி கால நிலை வருது, இந்திய அரசியலமைப்பின்படி அங்க ஆட்சி நடக்கல அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை சமர்ப்பிச்சு 356 படி அவசர நிலையை கொண்டு வர முடியும். முதலமைச்சரோட நிலை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மாநிலத்தோட உண்மையான நிர்வாக தலைவரா முதலமைச்சர் வந்து இருக்காரு. இவர் வந்து சட்டசபையோட தலைவராகவும் இருக்காரு. இந்திய அரசியலமைப்பின்படி 164(1) அப்படிங்கிற உறுப்பு வந்து என்ன சொல்லுதுன்னா, மாநிலத்தில் முதல்வர் வந்து நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஸோ முதலமைச்சரோட அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இவர் வந்து அமைச்சர்கள் குழுவோட தலைவர் அப்படிங்கிற முறையில அதிகாரம் கொண்டவரா இருப்பாரு. ஸோ அமைச்சரவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்று நடத்துவாரு. அமைச்சர்களை வந்து நியமனம் செய்வதில் ஆளுநருக்கு வந்து பரிந்துரை செய்வாரு. ஸோ மத்திய அரசுல பிரதமர் என்னென்னலாம் செய்வாரோ அதே செயல்களை மாநில அரசை பொறுத்த வரைக்கும் முதல்வர் வந்து செய்வார். ஸோ மாநில அமைச்சர் குழு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, முதலமைச்சரோட தலைமையில அமைச்சர்கள் குழு வந்து நியமிக்கப்படுவதை பத்தி அரசியலமைப்போட 163 1வது உறுப்பு வந்து சொல்லுது. மாநில அமைச்சரவையோட பதவி காலம் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஆளுநரோட விருப்பம் உள்ளவரை அமைச்சர்கள் வந்து பதவியில் தொடரலாம். ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்ப எப்படி மக்களவையில பெரும்பான்மை இல்லாத போது அமைச்சர்களும் கவர்மெண்ட்டும் பதவி விலகுறாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து நடக்கும். ஓகேங்களா? பெரும்பான்மை வந்து இழந்துருச்சு அப்படின்னா அந்த அமைச்சர்களும் அமைச்சர் குழுவும் பதவி விலகணும். ஸோ பொதுவா வந்து இவங்களோட ஆட்சி காலம் வந்து 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான். அமைச்சர்கள் வந்து தனித்தனியாகவும் கூட்டாகவும் முதலமைச்சருக்கு பொறுப்பானவங்களா இருப்பாங்க. ஸோ மாநில சட்டமன்றத்தோட குழுக்களும் அதிகாரங்களும் என்னன்னு பார்த்துட்டோம்னா, மாநில சட்டமன்றத்தோட தலைவர் வந்து சபாநாயகரா இருப்பாரு. இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுவார். அதே மாதிரி சட்டமன்ற நடைமுறை விதிகள், பேரவைக்குள்ள சட்டமன்ற நடவடிக்கைகள்ல முன்மாதிரிகள், இதோட பொருள் விளக்குறது வந்து சபாநாயகர் தான். சபாநாயகர் இல்லாத பட்சத்துல துணை சபாநாயகர் வந்து வழி நடத்துவாரு. இந்த துணை சபாநாயகருமே சட்டமன்ற உறுப்பினர்களால தான் தேர்ந்தெடுக்கப்படுறார். ஓகேங்களா? அடுத்து துணை சபாநாயகர் 2 பேருமே இல்லாத பட்சத்துல அவையில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் அவைக்கு வந்து தலைமை தாங்கலாம். ஸோ இதுல வந்து நாடாளுமன்ற குழுக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற குழுவை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து 2 வகையான குழுக்களா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து நிலைக்குழு, இன்னொன்னு வந்து தற்காலிக குழு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நிலைக்குழு அப்படிங்கிறது வந்து நிரந்தரமான குழு. இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக உருவாக்கப்படுது. ஆனா தற்காலிக குழு அப்படிங்கிறது வந்து நிரந்தரம் கிடையாது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அந்த தற்காலிக குழு வந்து உருவாக்கப்பட்டு அந்த பணி முடிஞ்சோடனே அந்த குழு வந்து கலைக்கப்பட்டுரும். இப்போ ஃபர்ஸ்ட் நிலைக்குழு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நிலைக்குழு வந்து 6 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது என்னென்ன குழுக்கள் நிலைக்குழுக்களா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நிதிக்குழு. நிதிக்குழுல வந்து பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறை நிறுவன குழு இதெல்லாமே இருக்கும். அடுத்து துறைசார் நிலைக்குழு, விசாரணை குழுக்கள். விசாரணை குழுக்கள்னு பார்த்துட்டோம்னா மனுக்கள், சிறப்புரிமை குழு, நன்னெறி குழு. அடுத்து 4th வந்து கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்கள். இதை பார்த்துட்டோம்னா அரசாங்க உத்தரவாதங்களுக்கான குழு, துணை சட்டங்களுக்கான குழு, அட்டவணையில் எழுதப்பட்ட ஆவணங்களின் குழு,
பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்கான குழு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான குழு. இது எல்லாமே நிலைக்குழுவோட ஒரு பார்ட் தான். ஓகேங்களா? அடுத்து ஆதாயம் தரும் பதவிகளுக்கான இணைக்குழு, அவையில் தினசரி அலுவலர்களுக்கான குழுக்கள். இது பார்த்தீங்கன்னா அலுவல் ஆலோசனை குழு, தனிநபர் முன்வரைவு மற்றும் தீர்மானங்களுக்கான குழு, விதிகள் குழு, சட்டமன்ற கூட்டத்தொடரில் வராத உறுப்பினர்கள் குழு. அடுத்து சேவை குழு. சேவை குழுன்னு பார்த்துட்டோம்னா உறுப்பினர்களுக்கு வசதிகள் மற்றும் சேவைகள் தொடர்பான குழு தான் இதெல்லாம். பொது தேவைகள் குழு, அவைக்குழு, நூலக குழு, உறுப்பினர்களுக்கான ஊதியம் மற்றும் மற்ற படிகளுக்கான இணைக்குழு. இந்த ஆறு தலைப்பின் கீழே வரக்கூடிய எல்லா குழுக்களுமே நிலைக்குழுக்கள். அடுத்து தற்காலிக குழுக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம்னா தற்காலிக குழு வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு விசாரணை குழு, இன்னொன்னு ஆலோசனை குழு. ஓகேங்களா? இத பத்தி நமக்கு விவரமா சொல்லல. விசாரணை குழுனா என்னன்னு சொல்லல, ஆலோசனை குழுனா என்னன்னு சொல்லல. பட் இதுல மதிப்பீட்டு குழுவும் பொதுத்துறை நிறுவன குழு பொது கணக்கு குழுவும் கொடுத்திருக்காங்க. இந்த மதிப்பீட்டு குழு அப்படிங்கிறது எதுல வருது அப்படின்னா நிதிக்குழுக்கு கீழே வருது. அதாவது நிலைக்குழு. ஓகேங்களா? பரிசோதகருக்கும் மதிப்பீட்டாளருக்கும் அறிவுறுத்தும் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த கொள்கைகள், மாற்று கொள்கைகள், சீர்திருத்தங்கள், மதிப்பீடு ஆய்விலுள்ள வெவ்வேறு திட்டத்திற்கான மாநிலத்திற்குள்ளேயும் வெளியிலும் பயணம் மேற்கொள்வது, இது எல்லாமே மதிப்பீட்டு குழு ஆராயக்கூடிய ஒண்ணு. பொது கணக்கு குழு அப்படின்னு பார்த்துட்டோம்னா மாநிலத்தோட ஒதுக்கீடு கணக்குகளையும் இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவரோட அறிக்கையும் ஆய்வு செய்வதுதான் இந்த பொது கணக்கு குழுவோட முக்கியமான பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொதுத்துறை நிறுவனங்களின் குழு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தணிக்கை அறிக்கை கணக்குகளையும் பொதுத்துறை நிறுவன கணக்குகளையும் அவ்வப்போது ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் குறித்த இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவரோட அறிக்கைகளை இந்த குழு ஆய்வு செய்யுது. ஸோ இதோட இந்த சட்டமன்றம் அப்படிங்கிற லெசன் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா இந்த லெசன் கொஞ்சம் பெருசு தான். ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 26 பேஜ் 30 பேஜ் கிட்ட இருக்கும். ஸோ நீங்க இதை படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படாதீங்க. ஏன்னா இதுல நாடாளுமன்றமா இருக்கட்டும், மாநில சட்டமன்றமா இருக்கட்டும், ஸோ ரெண்டுத்தையும் பத்தி டீட்டெயில்டாவே கொடுத்துட்டாங்க. நீங்க படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு மட்டும் தயவு செஞ்சு இருக்காதீங்க. இது எல்லாமே நோட்ஸ்ல எழுதி வச்சு படிங்க. அப்பதான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.